கிறிஸ்துலால் இந்த காலைவெளியில் உள்ளதை வார்த்தையோடு குடும்ப சந்திக்கிறேன். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பின்னகச்சோலை நடுவினிலே திகழ் விண்ணில தாரகை உமக்குண்டு, மன்னவரும் திரு பேரொழியில் நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன். உன் திருயாழில் இறைவா பல பண் தரு நரம்புண்டு, என்னையும் ஒரு சிறு நரம்பனவே அதில் இசைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் இறைவா பல பண் தரு நரம்புண்டு. இந்த காலைவெளியினுடைய சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 28வது வசனம். தேவரீர் விளக்கை ஏற்றி தேவனாய் கர்த்தரின் இருளை வெளிச்சமாப்பார். விளக்கை யார் வேண்டுமானாலும் ஏற்ற முடியும். இரவிலே இருள் வரும்போது விளக்கை யார் வேண்டுமானாலும் ஏற்ற முடியும். ஆனால் இங்கே சங்கீதக்காரங்க தாவீது ஒரு சொல்ல, தேவரீரின் விளக்கை ஏற்றும். உலக பிராரம்பர வெளிச்சத்துக்கு யாரும் விளக்கை ஏற்ற முடியும். ஆனால் மன இருள், இதயத்துக்குள்ள இருக்க வியாகுலங்கள், அங்கலாய்ப்புகள், கலக்கங்கள், புரியாத தவிப்புகள், இவையெல்லாம் மாறுவதற்கு தேவன் விளக்கை ஏற்றினால் மாத்திரமே அது சரியா இருக்கும். வேதம் சொல்றது 2 பேதர்கள் நிறுவத்துல, விளக்கி போன்ற அந்த வசனத்தை நாம் கவனித்தோமானால் நம் மனதில் இருக்கிற இருளெல்லாம் விலகி போகும். அது நலமா இருக்கும். விடிவெளி போன்ற அந்த வசனத்தை கவனிப்பது, அந்த வெளிச்சத்திலே நம்மை கொண்டு வருவது மிகவும் நலமா இருக்கு என்று சொல்கிறார். கடந்த நாட்களில் ஒரு சகோதரி திடீரென்று எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்ன காரணம் என்று தெரியவில்லை, மிகவும் கலக்கமாக தீரா இருக்கும், தேவையா அழுகை வந்து கொண்டே இருக்கிறது அம்மா, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த மகளை நானும் இணைந்து ஃபோனில் ஜெபம் பண்ணோம். ஆல்ரெடி வசனம் வார்த்தை அவர்களுக்குள்ள போன பிறகு அந்த 10 நிமிஷம் ஜெபத்துக்கு பிறகு அழுகையோடு தொடங்கினவங்க அந்த ஜெபம் முடியும் போது ரொம்ப சந்தோஷமா மனதில் இருக்க வேதனையெல்லாம் போய்விட்டது. என்ன காரணம்? என்னுடைய வார்த்தை அந்த இருளை வெளிச்சமாக்குது. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பிரகாசனம் நிலை தடுமாற செய்கிறது, கண்ணை கூச செய்கிறது. அப்படிப்பட்ட விளக்கு வெளிச்சத்தை இல்லை. தேவன் ஆழ்கடலில் இருட்டா இருக்கும் கடல் ராத்திரி, ஆனால் ஒரு கலங்கரை விளக்கம் போக வேண்டிய ஒரு சரியான இடத்துக்கு அந்த கப்பலை கொண்டு போகிறது போல என்னுடைய வாழ்க்கையில பாதைக்கு வெளிச்சமா இதனுடைய வசனம் அமைதியா இருக்கும். ஆனா சரியான இடத்துக்கு நம்மளை கொண்டு சேர்க்கும். கலக்கம் இல்லாம தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையின் கடைசி முடிவு வரைந்தும் அந்த வசனத்தை கைப்பிடித்து நாம் நடந்தோமானால் லகுவாக நம் கரை போய் சேரும். நான் சொல்லிப்போமா, நல்ல பிதாவே நம்ம நன்றி உயிரை கொடுத்துருக்கிறோம். நல்லா சுருக்கப்பட்ட காலவேளைக்காக நான் நன்றி செலுத்துறேன். விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்தீர்களால் நலமாய் இருக்கிறாங்க. மனதில் எத்தனையோ விதமான போராட்டங்கள், பயங்கள், கலக்கங்கள், வியாதியை குறித்து, குடும்ப உறவுகளை குறித்து, ஆண்டவரே அப்பா, பொருளாதாரத்தை குறித்து எத்தனை விதமான அங்கலாய்ப்பு தவிப்புகள் ஆண்டவரே, ஒரு இருள் போல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் ஆட்கொள்ளும் போது உடைய வசனம் உள்ளுக்குள்ளே போகும்போது ஆண்டவரே தேவன் இருக்கிற அவர் பார்த்துக்கொள்ள அந்த ஒரு வெளிச்சம் அங்கே வரும்போது அப்பா அந்த மனுஷன் சந்தோஷப்பட முடியும். ஆண்டவரே அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். நேரத்தில் அப்படிப்பட்டதான் நான் பாக்கியங்களே அப்பா, கேட்கிற பிள்ளைகளுக்கும் எனக்கு தந்த ஆண்டவரே உடைய வசனத்தின் வெளிச்சத்தில் இன்னும் நடக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்ய தாழ்த்தினுடைய கரத்திற்கு எல்லா கரமும் பேசும்.